ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரீசெண்டா ஒரு சின்ன ஒரு பதிவு தான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோபோ சங்கர் ரீசெண்டா டெத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்ல எல்லாருமே பார்த்துருப்போம். அவருக்கு பாத்தீங்கன்னா 47 ஏஜ் தான் ஆகுது. ஆனா சின்ன வயசுல இப்படி ஒரு மரணம் வரணுமா அப்படின்றதுதான் எல்லாருக்குமே கேள்வியா இருக்கு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா யார் ரீசெண்டா சினிமாலயும் சரி டெலிவிஷன்ல யார் இறந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்களுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாமே இன்டர்வியூ கொடுத்து மொத்தவங்களையும் பயமுறுத்துறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரீசெண்டா செலிபிரிட்டியா இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் அவங்க ஒரு ஹார்ட் அட்டாக்கா இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் இறந்திருந்தாலும் இப்படி வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமுறுத்திட்டு இருக்காங்க மொத்தவங்களையும். சோ எனக்கு இந்த வீடியோல என்ன மெயினா சொல்றேன் அப்படின்னா தயவு செய்து மொத்தவங்களை பயமுறுத்தாதீங்க. இந்த மாதிரி மீடியா சேனல்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ரீசெண்டா இறந்து போனவங்களை வச்சு அவங்க பாத்தீங்கன்னா இப்படி இறந்துருக்கலாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவா அட்வைஸ் பண்றதுன்னா ஓகே, பட் ஆனா ரொம்பவே பயமுறுத்திட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க, நல்லா நார்மலான லைஃப்ல வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணாலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி நோய் குறைஞ்ச மாதிரி. ஆனா இப்ப ரீசெண்டா யார் இறந்தாலும் அவங்க எப்படி இறந்தாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்மள ரொம்பவே டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இப்போ பாத்தீங்கன்னா ரோபோ சங்கர் இறந்ததுக்கு அப்புறம் உடனே டாக்டர்ஸ் பேசுற வீடியோஸ் தான் வருது அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பர்டிகுலரா ரோபோ சங்கர் அவரை மட்டும் சொல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய இறந்த செலிபிரிட்டிஸ் அவங்க ஏதாச்சும் ஒரு ஹார்ட் அட்டாக்ல இருந்தாலும் சரி, கேன்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோய் வந்திருந்தாலும் எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் வீடியோ மேக் பண்ணி மீடியாக்காரங்க பேச வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்பவே எனக்கு பர்சனலா எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றது தெரியல. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்க நம்ம ஹெல்த் நம்மளுக்கு வந்துட போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பயமுறுத்துற மாதிரி தான் அந்த வீடியோஸ் எல்லாமே எனக்கு ஃபீல் ஆகுது. டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கே மேல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கண்டிப்பா இப்போ பாத்தீங்கன்னா அவங்க ஒருத்தரும் இறந்து போகும்போது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இன்டர்வியூ கொடுக்கும்போது என்னடா இதுல ஜாக்கிரதையா இருக்கும், இதுல நம்மள ஜாக்கிரதையா இருக்கும், ஃபுட்டு நல்லபடியா எடுத்துக்கணும், இந்த சிறுதானியங்களா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனா இறந்து போனவங்களை வச்சு பேசும்போது நம்மளுக்கே பயமா இருக்கு, நம்மளும் கேர்ஃபுல்லா இருக்கணும், நம்மளுக்கு இது வந்துட போகுது அது வந்துட போகுதுன்னு பயங்கரமா பயந்துட்டு இருக்கதா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபீல் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். Thank you.